ஜெய் சாய்ராம், ஜெய் குரு தேவதத்தா. இந்த படத்தில் இருக்க ஒரு பெண் சித்தரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வண்டாடும் பொட்டல் சிவகாமி அம்மையார் இவங்களோட பேர். 1784 1854 தென்காசி மாவட்டம் பண்பொழி பகுதியில் வாழ்ந்த ஒரு சிறந்த பெண் சித்தர் இவர். அச்சன்புதூர் கிராமத்தில் ஒரு வசதியான நிலக்கிழார் குடும்பத்தில் பிறந்தவர். இவரது கணவர் கங்கை முத்து நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் பண்பொழி திருமலை முருகனையே தனது மகனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். முருகப்பெருமானின் மீதான அதீத பக்தியால் இல்லறத்தை துறந்து சிவகாமி பரதேசியாக மாறினார். ஒவ்வொரு கடைசி வெள்ளிக்கிழமையும் திருச்செந்தூருக்கு நடைப்பயணமாக சென்று முருகனை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை திருச்செந்தூரில் முருகப்பெருமானின் தேரோட்டம் நடந்தபோது அம்மையார் தேரை வடம் பிடித்து இழுக்க சென்றார். அங்கிருந்தவர்கள் அவரை ஒரு பெண் என்று ஒதுக்கி தடுத்தனர். இதனால் மன வருத்தமடைந்த அம்மையார் கடற்கரைக்கு சென்று அமர்ந்து, என் மகன் முருகன் நினைத்தால் மட்டுமே தேர் நகர வேண்டும் என்று வேண்டினாராம். அம்மையார் அங்கு அமர்ந்திருக்கும் வரை தேர் அணு அளவும் நகரவில்லையாம். இறுதியில் ஊர் மக்கள் அனைவரும் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அழைத்து வந்த பின்னரே தேர் நகர்ந்ததாக கூறப்படுகிறது. பண்பொழி திருமலை முருகன் கோவிலில் வசந்த மண்டபம் கட்டுவதற்காக பெரிய கற்களை மலைக்கு மேலே கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. அம்மையார் மிக மெல்லிய பனை நாரை கொண்டு கயிறு திரித்து அதன் மூலம் கனமான பாறைகளை கட்டி மலைக்கு மேலே அசாயமாக ஏற்றி மண்டபத்தை கட்டி முடித்தாராம். இது ஒரு மிகப்பெரிய சித்தாக கருதப்படுகிறது. அம்மையார் திருமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் ஒரு குழந்தையை கண்டெடுத்து தனது மார்போடு அணைத்து கொண்டாராம். அப்போது அக்குழந்தை முருகனாக காட்சி தந்து அங்கிருந்த வண்டுகள் மொய்க்கும் பொட்டல் பகுதியில் மறைந்ததாம். இந்த நிகழ்வின் காரணமாகவேதான் இவ்விடம் வண்டாடும் பொட்டல் என்று அழைக்கப்படுகிறதாம். முருகப்பெருமானுக்கு சொந்தமான பிறரால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை அம்மையார் தனது ஆன்மீக ஆற்றலால் மீட்டெடுத்து மீண்டும் கோவிலுக்கே ஒப்படைத்தாராம். இவர் ஜீவசமாதி அடைந்த ஆண்டு 1854 ஜூன் 9 வைகாசி 28 அன்று சித்தியடைந்தாராம். இவரது ஜீவசமாதி திருமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள வண்டாடும் பொட்டல் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. தென்காசியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்து மூலம் 30 நிமிடங்களில் சென்றடையலாம். செங்கோட்டையில் இருந்து மிக அருகில் சுமார் 8 கிலோமீட்டர் உள்ளது. 15 நிமிட பயணத்தில் சென்றடையலாம். உள்ளூர் போக்குவரத்து மலை அடிவாரத்தில் இருந்து கோவிலுக்கு செல்ல அரசு பேருந்துகள் காலை 10, மதியம் 1:30 மற்றும் மாலை 4:30, இரவு 7:30 மணி வரை இயக்கப்படுகின்றன. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். ஜெய் சாய்ராம், ஜெய் குரு தேவதத்தா. குருவின் திருவடிகளே சரணம் சரணம்.